குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உதய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா வேக்சினேஷன். இப்போ தான் எனக்கு ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி இங்கே ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ அதுக்காக அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. என்ன ரீசன்னா, எல்லாருமே பப்பீஸ் வாங்குறீங்க, ரைட், எல்லாமே சூப்பர், ஓகேங்களா. பட் வேக்சினேஷன்ற ஒரு விஷயத்தில் எல்லாருமே வந்து கோட்டை விட்டுறீங்க. ஒரு 10,000 இல்லை 5,000 3,000 எந்த ரேட்டுக்காவது வாங்குங்க, ஓகேங்களா. அதுவும் ஒரு உயிர் தான். அதுக்கு உரிய வேக்சினேஷன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. மொத்தம் 3 வேக்சின் போடணுங்க. பப்பி டிபி, டிஹெச்பி அண்டு ஏஆர்வி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த 3 வேக்சினும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் டாகுக்கு வர அந்த வைரஸ் நோய் கண்ட்ரோலுக்கு இருக்கும், வரவும் வராது. நீங்கள் ஆசைப்பட்டு வளர்த்து ரொம்ப லவ் பண்ண டாக்ஸு ஃபார்வோ வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட்டு சில ஃபார்வோஸ்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது ஃபார்வோவான்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். டாக் ஏதோ மோஷன் போயிருக்கு அப்படின்லாம் பார்ப்பீங்க. இது பப்பிலேருந்து அடல்ட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்ஸு ஷெட்யூல்டு படி பார்த்திங்கன்னா 3 வேக்சின் போடணும். நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா, என்னுடைய டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, 3 வேக்சின் ஏஆர்வி முடிஞ்சதும் அடுத்து அடிஷ்னலாக ஒரு பூஸ்டப் வேக்சின் போட்டக்க சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ 2 வேக்சின் அதில் ஏதாவது ஒரு வேக்சின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம போட்ட 3வது வேக்சின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குன்றதுக்காக. சரிங்களா?